வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, சிந்தனையாளர்களே, நாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் ஜோதிடம் பற்றிய அடிப்படை ஞானத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியை வடிவமைத்திருக்கிறோம். ஜோதிடம் என்பதை பற்றிய உண்மையை நாம் பேச வேண்டுமா, அல்லது மக்களுக்கு தகுந்தாற்போல், மக்களின் மனதுக்கு தகுந்தாற்போல் இந்த ஜோதிடத்தை நாம் சொல்ல வேண்டுமா என்று இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மனதில் இரண்டு விதமான ஓட்டங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறது. பொதுவாகவே ஆன்மீகம் என்பதை கூட ஆன்மீகத்தில் உள்ளது உள்ளபடி உண்மையை சொல்ல வேண்டுமா, இல்லை மக்களுடைய இன்றைய நிலைக்கு தகுந்தாற்போல் ஆன்மீகத்தை பேச வேண்டுமா என்று அதிலும் இரண்டு வகையான நிலைகள் இருக்கிறது. இப்ப இதில் எதை தேர்ந்தெடுப்பது என்று ஒரு குழப்பம் நிலவுகிறது. அந்த குழப்பத்துக்கு தீர்வு என்ன என்று சொன்னால், எதிர்பார்ப்பு எதுவும் இல்லை என்று சொன்னால் உண்மையை உள்ளபடி சொல்ல வேண்டும் என்பதுதான் முடிவாக இருக்கும். ஏதேனும் எதிர்பார்ப்புகள் இருந்தால் மக்களின் மனநிலைக்கு தகுந்தாற்போல் அதை மாற்றிச் சொல்ல வேண்டும் என்று ஆகிவிடும். இது ஆன்மீகத்துக்கும் பொருந்தும், ஜோதிடத்துக்கும் பொருந்தும். இப்போ நம்மை பொறுத்த வரை இதில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. அதனால இதுல உள்ள உண்மையை நாம் அறிந்து கொள்வோம். அதன் பிறகு அதை எப்படி பயன்படுத்துவது என்பதை தெரிந்து கொள்வோம். இப்போ நாம் சென்ற வாரம் இந்த ஜோதிடம் என்பதற்காக வந்தவர்கள் 85 பேர். இப்பொழுது பாதி பேர் காணும். ஏன் வரவில்லை? போன வாரம் ஜோதிடம் பற்றிய சில உண்மைகளை சொல்லிவிட்டோம். அப்ப என்னாச்சு? பாதி பேர் வரல. அப்ப இன்றைக்கும் உண்மையை சொன்னால் அடுத்து இதுல எத்தனை பேர் நீங்க நின்றுவீங்க அப்படின்னு தெரியல. பார்ப்போம். மகரிஷியை பொறுத்தளவுல 2 பேர் இருந்தாலும் உண்மையை சொல்றது அப்படின்னு தான் எங்களை வளர்த்திருக்கிறார். அதனால நாம உள்ளதை சொல்லுவோம். இப்ப என்னன்னா, உண்மையை சொல்லும் போது அது பயமாக இருக்கிறது. அந்த பயம் இல்லாமல் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உண்மையை சொல்ல முடியாது, தீர்வு காண முடியாது. சரி, இப்ப ஜோதிடம். இப்ப நம்ம ஜோதிடத்துக்குள்ள இன்னைக்கு போகணும். போன வாரமே கேட்டாங்க, எப்ப ஜோதிட கிளாஸ் நடத்துவீங்கன்னு கேட்டாங்க. ரொம்ப அவசரம். இதை தெரிந்து கொண்டு நம்ம ஜாதகத்தை பார்த்து நமக்கு எப்ப நல்ல நேரம் வரும் அப்படின்னு அதை பார்த்துடணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆர்வம் எல்லாருக்குமே. இந்த பொருளாதாரத்துல நம்ம எப்ப மேல வர போறோம் அப்படிங்கிறது பெரிய ஆர்வம். அது உலகம் அப்படித்தான் மக்களை கொண்டு போய் கொண்டு இருக்கிறது. எப்ப ஒரு அமைதி அடைய போகிறோம், எப்பொழுது ஆரோக்கியமாக இருக்க போகிறோம், எப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்க போகிறோம், அதை யாரும் தேடுவதில்லை. அதெல்லாம் எதுக்குங்க? ஆரோக்கியம் எல்லாம் நமக்கு எதுக்குங்க? பணம் இருந்துச்சுன்னா ஆரோக்கியத்தை விலைக்கு வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு உலகம். சரி, இப்ப ஜோதிடம் என்றால் என்ன? ஜோதிடம் என்பதை என்ன சொல்லுகிறார்கள்? அதை ஜோதி கூட்டல் இதம் என்று அதை பிரித்து பார்க்கலாம். இப்போ சில பேர் ஜோதி பிளஸ் இசம் என்று சொல்வார்கள், இதம் என்று சொல்லலாம். இப்ப ஜோதி என்பது எதை குறிக்கிறது? ஜோதி என்பது வெளிச்சம் என்பதை குறிக்கிறது. அருட்பெருஞ்சோதி என்று சொல்வார்.
அவர் அந்த ஜோதி என்பதை இதுதான் இருளில் இருக்கக்கூடிய ஒரு மனதிற்கு அது ஒளியை ஊட்டி அந்த இருளை போக்கக்கூடியது என்று அதை நாம் புரிந்து கொள்கிறோம். இப்போ வெளிச்சம் என்று சொல்கிறோம் ஜோதி என்றால். இப்போ அந்த வெளிச்சம் வந்தவுடன் இருள் நீங்கி விடுகிறது. இருள் நீங்கி விடுகிறதா, இருள் தெரியவில்லையா என்று கேட்டால் இருள் தெரியவில்லை. இருள் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. வெளிச்சம் வந்தவுடன் இருள் தெரியாமல் இருளை அது மறைத்துவிடும். சரி, ஆனால் இந்த வெளிச்சம் என்பது நிலையானதா, இருள் என்பது நிலையானதா என்றால் இருள் என்பதுதான் நிலையானதாக இருக்கிறது. இது ஆன்மீகம். இப்ப ஜோதிடத்துல வெளிச்சம் என்று சொன்னால் அந்த இருள் நிலை என்ற துன்பத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு வெளிச்சம் என்ற ஒன்று அந்த துன்பத்திலிருந்து நீங்கி வாழ்வதற்காக வழிகாட்டுகிறது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப ஜோதிடம் என்ன செய்யுது அப்படின்னா, துன்பத்திலிருந்து நீங்கி வாழ்வதற்கு நமக்கு ஒரு வழிகாட்டுகிறது. இப்ப நம்ம இருட்டில் போயிட்டு இருக்கோம், பாதை தெரியல, ஒரு டார்ச் லைட்டை அடிச்சு பார்த்தோம், பாதை தெரியுது. அப்ப அந்த அந்த வெளிச்சத்தில் நாம் பயணிக்கின்றோம். அப்ப அதுல பாதை மட்டும் தெரியறதுக்கு தான் வெளிச்சமா அப்படின்னா, அந்த பாதையில் இடையிலே ஏதாவது தடைகள் இருக்கிறதா, ஏதாவது ஆபத்து இருக்கிறதா என்பதையும் தெரிந்து கொண்டு பயணிக்கிறது. அதுதானே அந்த வெளிச்சம் என்பது, அதற்குத்தானே பயன்படுகிறது. அப்ப ஒன்று நமக்கு பாதையை காட்டுகிறது, அந்த பாதையில் இடையூறுகள் வராமல் நாம் எப்படி செல்வது என்பதற்காக காட்டுவதுதான் அந்த வெளிச்சம். அதுபோலதான் இந்த ஜோதி இசம் என்று சொன்னால், வாழ்க்கையில் மனிதனிடம் இருக்கக்கூடிய துன்பம் இருக்கிறது அல்லவா, அந்த துன்பம் என்பதிலிருந்து விலகி ஒரு நிறைவான ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வழி செல்வதற்கு இது வழிகாட்டக்கூடியதாக இருக்கிறது இந்த ஜோதிடம். அவ்வளவுதான். துன்பம் நீங்கி வாழ்றதுக்கு வழி சொல்லும். அப்ப துன்பம் நீங்கி வாழ்றதுக்கு வழின்னு சொன்னோம்னா, அந்த துன்பம் என்றால் என்ன, அந்த துன்பத்துக்கான காரணம் என்ன என்பதையும் தெரிந்து கொண்டால்தான் அந்த துன்பம் நீங்கிய வாழ்க்கையை வாழ முடியும். அப்ப அதனாலதான் நம்ம வெறும் ஜோதிடம் மட்டும் தெரிஞ்சக்கூடாது, ஆன்மீகமும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறோம். துன்பம் நீங்கிறதுக்கு எப்ப துன்பம் நீங்கும் அப்படின்னு சொல்லிடலாம். எப்படி துன்பம் நீங்கும், என்ன செய்தால் துன்பம் நீங்கும், இந்த துன்பம் வந்ததற்கான காரணம் என்ன, அதை தெரியாம எப்படி துன்பத்தை நீக்குவீங்க? இப்போ அந்த துன்பத்துக்கான காரணத்தை சொல்லும் போதுதான் மக்களுக்கு பயமா இருக்கு. ஏன் இதெல்லாம் சொல்லி பயமுறுத்துறீங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாவப்பதிவுகளை பற்றி பேசினாலே பயமா இருக்கு, பாவத்தை பத்தி பேசாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் அது வேற மாதிரி போகுது. எப்படி போகுதுன்னா, பாவம் என்பது இன்னும் நிரூபிக்கப்படவில்லை, அதை பற்றிலாம் நீங்க பேசாதீங்க. நிரூபிக்கப்படவில்லை என்று சொன்னால், நாம் நிரூபிக்கப்பட்டதை மட்டும்தான் நாம் சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால் அது விஞ்ஞானம். ஆனால் இது மெய்ஞானம். இது நாம் ஒரு மனதின் துணை கொண்டு அந்த ஞானத்தில் நமது முன்னோர்கள் சொன்னதை ஆராய்ந்து பார்க்கிறோம். இது வாழ்க்கையில் சரியாக வந்தால் எடுத்துக்கொள்ள வேண்டியது, இல்லை என்றால் விட்டுவிட வேண்டியது, அவ்வளவுதான். அப்படி அதற்கு அனைவருக்கும் சுதந்திரம் இருக்கிறதே தவிர, இப்போ இங்க நம்ம சொல்றதெல்லாம் அப்படியே நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னு எந்தவித கண்டிஷனும் எங்கேயும் சொல்ல மாட்டோம். ஆன்மீகத்தில் யாரும் சொல்ல மாட்டாங்க. இப்ப இது காரணம்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த காரணத்தை நிறுத்தி கொண்டு அதற்கு ஒரு மாற்று செயல் செய்யும் போது அந்த துன்பத்திலிருந்து விலகிக் கொள்ளலாம். அப்ப இந்த ஜோதிடம் என்ன செய்யும், அந்த இருள் நிலை இருக்கிறதுக்கான அந்த நிலையை மாற்றுவதற்கான வெளிச்சத்தை காண்பிக்கும். அந்த வெளிச்சத்தில்
நாம் என்ன செய்து பயணிக்க வேண்டும் என்பதை ஆன்மீகத்தின் மூலமாக இணைத்து தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதாங்க ஜோதிடம். அப்ப ஜோதிடம் துன்பத்துக்கான வழியை சொல்வது இல்லை, துன்பத்திலிருந்து நீங்குவதற்கான வழியை சொல்வதுதான் ஆன்மீகம், அதாவது ஜோதிடம். சரி, இப்ப ஜோதிடம் என்பது அறிவியலா விஞ்ஞானமா என்று பார்த்தோம் என்று சொன்னால், இது ஒரு வானியல், வானியல் என்று சொல்லலாம். விஞ்ஞானத்தில் வானியல் என்பது ஒரு பகுதி. அப்போ இந்த விஞ்ஞானத்தின் ஒரு பகுதியாகிய வானியல் என்று சொல்கிறோம். அந்த வானியலில் இருந்து உருவானதுதான் இந்த ஜோதிடம். இது எதன் அடிப்படையில் இருக்கும் என்று சொன்னால், உளவியல் என்பதின் அடிப்படையில் இதை நாம் பார்த்துக் கொள்ளலாம். இது ஒரு அறிவியல் என்று சொன்னால் அறிவியலில் இருக்கக்கூடிய உளவியல் என்று சொல்லலாம். அப்ப மனதுக்கு ஒரு அமைதியை கொடுக்கக்கூடியது, மனதுக்கு ஒரு சாந்தத்தை கொடுக்கக்கூடியது. அப்ப உளவியல் என்று நாம் இதை எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு அடிப்படை என்பது வானியல். சரி, இப்போ இந்த ஜோதிடம் என்பது எதை அடிப்படையாக கொண்டு செயல்படுகிறது என்று சொன்னால், கோள்களை அடிப்படையாக கொண்டுதான் இது கணிக்கப்படுகிறது. சரி, எந்த கோள்கள்? நாம் வாழுகிற இந்த பூமியை சுற்றி இருக்கக்கூடிய கோள்களை கொண்டு இந்த ஜோதிடம் என்பது வடிவமைக்கப்பட்டு இருக்கிறது. அப்ப இந்த பிரபஞ்சம் முழுவதும் பார்த்தோம்னா ஏகப்பட்ட நட்சத்திரம், ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்குது, கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்குது. அந்த ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு சூரியனும் நமக்கு தெரியும். அப்ப ஒவ்வொரு சூரியனை சுற்றி இருக்கக்கூடிய இந்த கோள்கள் போல அந்த ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் சுற்றிலும் கோள்கள் இருக்கும் அல்லவா? இப்ப நாம இந்த ஜோதிடத்துக்கு அதையெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோமான்னா இல்ல. நாம் என்ன இந்த ஜோதிடத்தில் எதை கணக்கெடுத்துக்கிறோம் என்று சொன்னால், 9 கோள்கள் தான் இந்த ஜோதிடத்தில் நாம் இந்த கணிதத்துக்கு நாம் எடுத்துக்கொள்கிறோம். அந்த 9 கோள்கள் என்ன? இந்த பூமிக்கு இருபுறமும் இருக்கக்கூடிய அந்த கோள்கள். அதுல மொத்தம் 7 கோள்கள் நாம இந்த ஜோதிடத்தில் எடுத்துக்கொள்கிறோம். இன்னும் 2 கோள்கள் நிழல் கோள்கள் என்று, அதை ராகு கேது என்று மொத்தம் 9 கோள்களை நாம் இந்த ஜோதிடத்தில் எடுத்துக்கொள்கிறோம். இப்போ நம்ம சூரியனை சுற்றி வரக்கூடிய கோள்கள்ல கடைசியாக சனி என்பதை நாம் இந்த ஜோதிடத்தில் எடுத்துக்கொள்கிறோம். சனிக்கு அடுத்து இருக்கக்கூடிய கோள்களை எல்லாம் நாம் ஜோதிடத்தில் நமது முன்னோர்கள் அதை எடுக்கவில்லை. இதற்கு என்ன காரணம்? என்ன காரணம் என்று சொன்னால், அதாவது இந்த பூமியில் வாழக்கூடிய உயிரினங்கள், மனிதர்கள், இவர்களுடைய அந்த கருமையத்தில் இந்த சூரியனது அலை மற்ற கோள்கள் மீது மோதி பிரதிபலித்து நமது மனிதனுடைய கருமையம் வரை அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்று சொன்னால், அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய கோள்களை மட்டும்தான் நாம என்ன பண்ணிக்கிறோம், இந்த ஜோதிடத்தில் எடுத்துக்கொள்கிறோம். சனிக்கு அடுத்து இருக்கக்கூடிய கோளினுடைய தூரம் அதிகம். சனி என்பதை சூரியனிலிருந்து 88 கோடி மைல் தூரத்துல இருக்கு. நீங்க அதுக்கு அடுத்த கோள் தான் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா 200 லட்சம் மைல் தூரம் அப்படி ஆகி விடுகிறது. அப்ப இந்த சனியினுடைய தூரத்தை காட்டிலும் 3 மடங்கு தூரத்துல தான் அடுத்த கோளே இருக்கு. அப்ப சூரியனது அந்த அலைகள் அந்த கோள்ல போய் மோதி நமது கருமையம் வரை அந்த அலைகளினுடைய தாக்கம் அதிகமாக இல்லை என்பதனால் அதை என்ன பண்ணிட்டாங்க, அதை இந்த ஜோதிடத்துல அதை விட்டுட்டாங்க. அதனால் நமக்கு பெரிய அளவில் எந்த பாதிப்பும் இல்லை என்பதை உணர்ந்ததினால் அந்த சனி வரைதான் இந்த ஜோதிடத்தில் நாம் அதை எடுத்துக்கொண்டோம். சரி, இன்னும் ஜோதிடம் ஆரம்ப காலத்தில் ஞானிகள் எழுதிய ஜோதிடத்தில் இந்த 7 கோள்கள் மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருந்தது. ராகு கேது என்பது கூட கிடையாது. பழைய பாரம்பரியமான அந்த புத்தகங்களில் எல்லாம் ராகு கேது என்பது கொடுக்கப்படவில்லை என்று நமது ஜோதிடர்கள் ஆய்விலே கூறுகிறார்கள்.
இந்த கிருக பராசர கோரா சாஸ்திரம் என்றெல்லாம் பழைய காலத்து நூல்கள் எல்லாம் இருக்கிறது. அந்த நூல்களில் எல்லாம் ராகு கேது என்பதே இல்லை என்று சொல்லுகிறார். அதை பற்றி பேசவே இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அதற்கு ஒரு காலத்துக்கு பிறகு வந்த இந்த ஜோதிட நூல்கள் தான் இந்த ராகு கேது என்பதை இணைத்து ஜோதிடத்தை கொடுத்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். சரி, ஏன் இதை இணைத்தார்கள்? ராகு கேதுவை ஏன் இணைக்க வேண்டும் என்று வந்தது? எதனால் அந்த சிந்தனை அவர்களுக்குள்ளாக மலர்ந்தது என்று கேட்டால், அவர்களுக்குள்ளாக ஒரு கேள்வி எழுந்தது. இந்த 7 கோள்களை மட்டும் வைத்து அவர்கள் இந்த மனிதர்களுடைய அந்த தொடர்பை வைத்து பலன் சொல்லிக் கொண்டிருக்கும் போது, அந்த சொல்லக்கூடிய பலன் முரண்பாடாக நடக்கக்கூடியதை கவனித்தார்கள். சில நேரங்களில் அது முரண்பாடுகள் பெரிய அளவில் முரண்பாடாக நடந்திருக்கிறது. இது சொல்லக்கூடிய பலன்களில் முரண்பாடுகள் இருக்கத்தான் செய்யும். 100% இந்த ஜோதிடத்தை வைத்து ஒருவருடைய வாழ்க்கையை நாம் நிர்ணயம் செய்ய முடியுமா என்று சொன்னால் முடியவே முடியாது, இயலவே இயலாது. என்ன சார், யாருனாலையும் முடியாதா? யாருனாலையும் முடியாது. 100% பர்ஃபெக்டான அந்த பலனை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒருவரால் தான் முடியும். அது இறைவனாகத்தான் இருக்க முடியுமே தவிர வேறு யாருனாலையும் சொல்ல முடியாது. அப்ப நம்ம இப்ப பெரிய நல்ல ஒரு ஜோதிடர் என்று சொன்னால் என்ன பண்றாருன்னா, எத்தனை சதவீதம் அவர் அதில் அதனுடைய உண்மை பலனை அவர் கணித்து எடுத்திருக்கிறார் என்பதுதான் அதுல நம்ம பார்க்க முடியுமே தவிர 100% இதை நாம் சொல்ல முடியாது. அப்ப இருந்தாலும் இங்கு அந்த 7 கோள்களை மட்டும் அவர்கள் வைத்து பார்த்து கொண்டிருந்த அந்த ஞானிகள் சில நேரங்களில் மட்டும் அதனுடைய பலன்கள் அதீதமான வேறுபாடாக வருவதை கணித்தார்கள், பார்த்தார்கள். அப்ப பொதுவாக அந்த பலன்கள் லேசா மாறுறதுங்கிறது வேற. பட்டு அது எதிர்மறையாக இருக்கிறது. அப்ப இதில் ஏதோ விடுபடுகிறது, இதில் ஏதோ ஒன்று இந்த பலனை அது குறுக்கிடுகிறது, தடுக்கிறது என்று அந்த ஞானத்தில் அவர்கள் அதை ஆய்வு செய்த ஆரம்பித்திருக்கிறார்கள். அப்ப பின்னால் வந்த அந்த ஜோதிட ஞானியர்கள் அப்ப என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, இதில் இந்த நிழல் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த ராகு கேது எப்பொழுதெல்லாம் இந்த 7 கோள்களோடு சம்பந்தப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் பலன்கள் அதீதமாக மாற்றமடைகிறது என்பதை கண்டுபிடித்தார்கள். அப்புறம்தான் என்ன பண்றாங்க, ராகு கேதுவையும் இந்த ஜோதிடத்தில் இணைத்திருக்கிறார்கள். அந்த இணைத்த பிறகு அந்த சொன்ன பலன்களில் பெரிய அளவுக்கு எந்த மாறுபாடும் இல்லை. அப்ப அந்த ராகு கேது என்பது இன்றைக்கு அறிவியல் விஞ்ஞானத்தால் இதை கோள்கள் என்று ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலை. ஆனா மற்ற கோள்களை எல்லாம் இன்னைக்கு விஞ்ஞானம் நமது ஜோதிட ஞானம் பெற்றவர்கள் சொன்னதை அப்படியே அதை ஏற்றுக்கொள்கிறது. ஜோதிடத்தில் அவர்கள் எந்தவித கருவியும் இன்றி அந்த கோள்களின் நகர்வுகளை, அந்த காலத்தை எவ்வளவு கணித்திருந்தார்களோ, எத்தனை 1000 ஆண்டுகளுக்கு முன் கணித்திருந்தார்களோ, அதை இப்பொழுது இன்னைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞானமும் அதை அப்படியே அதே காலத்தை அது சுற்றி வரும் பாதையை அப்படியே ஏற்றுக்கொள்கிறது. அப்ப இன்றைய விஞ்ஞானிகளை விட அன்றைய அந்த மெய்ஞானிகள் இதை கருவிகள் இல்லாமலே கண்டு உணர்ந்திருக்கிறார்கள் என்பது, அப்ப இந்த ஜோதிட ஞானம் என்பது எப்படிப்பட்ட ஞானமாக இருக்கும் என்பதை உணர்ந்து கொள்ளலாம். இப்ப கூட சில என்ன சொல்றாங்க, நிரூபிக்கப்படாத ஒன்றை எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லுகிறார்கள் அல்லவா. இப்ப இந்த ஜோதிடம் என்பது ஒரு காலத்தில் நிரூபிக்கப்படாமல் தான் இருந்தது இந்த வானியல். ஆனால் இப்ப ஒவ்வொன்றாக இவர்கள் அந்த அஸ்ட்ரானமி வானியல் என்று அவர்கள் இந்த சனி என்ற கோள் சூரியனை 30 வருடத்துக்கு ஒரு முறைதான் சுற்றி வருகிறது என்பதை அவர்களும் ஆமாம் என்று ஆமோதிக்கும் பொழுது என்ன செய்கிறார்கள்,
நிரூபிக்கப்படாமல் இருந்த மெய்ஞானம் ஒவ்வொன்றாக நிரூபிக்கப்பட்டு கொண்டு வருகிறது என்பதை உணர்ந்து கொள்ளலாம். அப்ப இந்த நிரூபிக்கப்பட்ட பிறகுதான் அதை நான் ஒத்துக்குவேன் அப்படின்னு சொன்னோம்னா அது அவரவரது மனநிலை, அவரவரது கர்ம வினை என்றுதான் சொல்ல முடியும். ரைட். அப்ப அதை பற்றி நம்ம, அது அவருடைய உரிமை, அதை பற்றி நம்ம ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. ஆனால் இங்கு ஜோதிட ஞானத்தில் அவர்கள் சொல்லப்பட்டிருந்த ஒவ்வொரு கோள்களுக்கும் சொல்லப்பட்டிருந்த அந்த காலம் என்பது சரியாகத்தான் இருக்கிறது. ஆனால் இந்த ஜோதிடத்திலும் இந்த ராகு கேது என்பதை நிழல் கோள்கள் என்றுதான் சொல்லிவிட்டார்கள். அதையும் அதுக்கு உருவம் கிடையாது, நிழல் கோள்கள் என்று சொல்லிவிட்டார்கள். அப்ப இந்த 9 கோள்களும் தான் கணக்கில் எடுக்கப்படுகிறது. சரி, இப்ப இந்த கோள்கள் இருக்கு, இந்த கோள்களை வைத்து மனிதனுடைய வாழ்க்கையை எப்படி நீங்கள் ஜோதிடத்தில் அவர் கணக்கிட முடிகிறது என்று பார்த்தால், அது இந்த கோள்களில் இருந்து வரக்கூடிய ஒரு அலை இயக்கம் என்பதை அடிப்படையாக கொண்டுதான் இந்த ஜோதிட ஞானம், ஜோதிட சாஸ்திரம் என்பது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இது முழுக்க 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 அந்த காந்த தத்துவம், அலை இயக்க தத்துவம் என்பதை அடிப்படையாக கொண்டுதான் இருக்கிறது. நீங்க நம்ம சொல்லுவோம் அடிக்கடி, நம்ம தமிழ் ஆனந்த யோகத்துல காந்த தத்துவம், அலை இயக்க தத்துவம் ஒரு பகுதியா சொல்லுவோம். அதுக்கு அடுத்து என்ன சொல்லுவோம்? செயல் விளைவு தத்துவம், கர்மவினை தத்துவம். இந்த நாளையும் ரொம்ப வலியுறுத்தி சொல்லுவோம். நீங்க இந்த காந்த தத்துவம், அலை தத்துவம் அப்படிங்கறத நீங்க என்ன பண்ணிக்கீங்க, வானியல்னு எடுத்துங்க. இந்த செயல் விளைவு தத்துவம், கர்மவினை தத்துவம் என்பதை ஜோதிடம் எடுத்துங்க. அவ்வளவுதான். வானியலிலிருந்து ஜோதிடம் வந்தது அல்லவா? இந்த 2 தத்துவங்களில் இருந்துதான் அடுத்த இந்த 2 தத்துவங்கள் வந்தது. நாம இந்த 4 தத்துவத்தையும் நம்ம படிக்கணும்னா முதல்ல கர்மவினை தத்துவம் படிக்கலாமான்னா இல்ல, அப்படி இல்லை. முதல்ல காந்த தத்துவமும் அலை இயக்க தத்துவம் தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் என்ன வரணும்? செயல் விளைவு தத்துவம், கர்மவினை தத்துவத்துக்கு வரணும். அப்ப இந்த செயல் விளைவு தத்துவம், கர்மவினை தத்துவங்கிற போது அந்த அலைகள் இந்த உயிர்களிடத்தில் தொடர்பு கொள்ளக்கூடியதை காட்டுவது ஜோதிடம். அந்த அலைகள் எந்தெந்த கோள்களிலிருந்து எப்படிப்பட்ட அலைகள் வருகிறது, அது எப்படிப்பட்ட நகர்வு நகர்கிறது என்ற அலையக்கத்தோடு நின்றால் அது வானியல். அந்த அலை நமது உயிரினத்தோடு தொடர்பு கொள்வதை காட்டுவது ஜோதிடம். சரி, அப்ப இது உயிரினத்தோடுன்னு சொல்றீங்களே, அப்ப தாவரங்களுக்கும் ஜோதிடம் உண்டா? அஞ்சறிவு விலங்கினங்கள், விலங்கினங்களுக்கு ஜோதிடம் உண்டா என்றால் இருக்கத்தானே செய்யும். ஒன்று மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும், கருமையம் என்று எங்கெல்லாம் இருக்கிறதோ அவை அனைத்திற்கும் இந்த ஜோதிடம் என்பது பொருந்தும். அப்படின்னா இப்ப ஜோதிடம்ங்கிறது என்னன்னு புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த கோள்களிலிருந்து வரக்கூடிய அலை கருமையத்தை தொடர்பு கொள்ளும் போது அங்கு ஏற்படக்கூடிய மாற்றம் இருக்கிறதல்வா, அதுதாங்க ஜோதிடம். கருமையம் மனிதனுக்கு மட்டும்தான் இருக்குதா? பறவைகளுக்கு கருமையம் இல்லையா? இருக்கு. ஒரு தாவரத்துக்கு கருமையம் இருக்கிறது இருக்கிறது. அப்ப இந்த ஜோதிடம் என்பது எல்லாத்துக்கும் பொருந்தும் பொருந்தும். என்ன சார் அப்படி இல்லை, நம்ம வீட்டுல மாடு கண்ணுக்குட்டி போடுது, அதுக்கெல்லாம் நம்ம ஜாதகம் எழுதுறது இல்லையே. நம்ம குழந்தை பிறந்தா ஜாதகம் எழுதுறோம், மாடு கண்ணுக்குட்டி போட்டதுக்கு ஜாதகம் எழுதுறது இல்லையே. அதை நம்ம எழுதி பார்க்கறது இல்லை, பார்க்கறது இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த கர்மயத்தோடு அந்த அலை தொடர்பு கொள்ளும் போது அங்கு அந்த பிறக்கிற கண்ணுக்குட்டியினுடைய கர்மயத்தை எல்லாம் அப்படியே ஆராய்ச்சி செய்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு ரிசம்பிளன்ஸா இருக்கு, ஒரே மாதிரி இருக்கு, ரொம்ப வேறுபாடுகள் இல்லை. அப்ப வேறுபாடுகள் இல்லைங்கிறப்ப அதனுடைய அதனுடைய பலன்கள் ஒரே மாதிரி தான் இருக்கு. அதை எதுக்கு நம்ம எடுத்து சொல்லணும்? மனிதர்களிடமும் அப்படி இருந்தது என்று சொன்னால் நாம இந்த ஜோதிடம் என்பது தேவையில்லை. இந்த ஜோதிடம் என்பதை எப்ப கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? மனிதன் தோன்றி எத்தனை லட்சம் வருஷம் ஆயிடுச்சு. ஆனா இந்த வானியல் ஜோதிடம் தோன்றி சில 1000 வருடங்கள் தானே ஆகியிருக்கிறது. அதற்கு முன்னாடி எல்லாம் என்ன இல்லை, ஜோதிடம் என்பது இல்லை. எப்ப இந்த ஜோதிடம் வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? எப்போ மனிதன் கூட்டமாக வாழ்ந்து அந்த ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதன்
துன்பம் கொடுத்து கொண்டு இந்த பொருள் ரீதியாக, உறவு ரீதியாக, மன ரீதியாக பிணக்கு ஏற்பட்டு நோய், துன்பம், பிணக்கு, பகை, இது மாதிரி நிம்மதி இல்லாம ஒரு வாழ்க்கைக்கு வந்தான் இல்லையா? அதுக்கு பிறகு இப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு ஆராய்ச்சி செய்யும் போதுதான் அவங்க என்ன பண்ணாங்க, இந்த செயல் பாவம் புண்ணியம் என்ற செயலெல்லாம், அந்த செயல் விளைவு தத்துவம் எல்லாம் கண்டுபிடிச்சாங்க. அப்ப அதுக்கு பின்னாடி தான் என்ன வருது, இது இந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் இவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது, இது ஏன் என்று அப்ப ஆராய்ச்சி செஞ்ச பிறகுதான் ஜோதிடம்ங்கிறதே வந்திருக்கும். அதெல்லாம் அப்ப ஜோதிடங்கிறது பின்னாடி வந்தது, ஆரம்பத்தில் இல்லை. ஆனால் அது அந்த மனிதனுக்கு மனிதன் வேறுபாடு மிகவும் அதிகமாக இருக்கிற காரணத்தினால் நாம் என்ன பண்றோம், அதை கணிப்பதற்காக நம்ம ஜோதிடம் என்பதை நாம் ஒரு கணிதமாக எடுத்து பார்க்கிறோம். இதை தெரிந்து கொள்வதற்காக பார்க்கிறோம். இன்னும் ஒரு சிலருக்கு இதை எதற்காக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிறார்கள். தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஜோதிடம் வாழ்க்கைக்கு தேவையா? தேவையில்லை. ஜோதிடம் பார்க்கணுமா? தேவையில்லை. என்ன சார், அப்புறம் எதுக்கு சார் ஜோதிடம் நடத்துறீங்க? யாருக்கு தேவையில்லைன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். யாருக்கு தேவையில்லை? இரண்டொழுக்க பண்பாட்டின்படி ஒருவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு ஜாதகம் எழுதவும் வேண்டாம், ஜாதகம் பார்க்கவும் வேண்டாம், அந்த பலனும் பார்க்கவே வேண்டாம். தேவையே இல்லை. இப்ப நம்மளாம் நிச்சயமா அதுபடி வாழலைன்னு நமக்கு தெரியுது. அதனாலதான் இன்னைக்கு 56 பேர், இன்னைக்கு 55 பேர் இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம். நம்மளாம் முழுக்க வாழலைன்னு தெரியுது. நன்மணி சாரே இப்ப இந்த கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. நன்மணி சார் இரண்டொழுக்க பண்பாடின்படி 100% வாழ்ந்து கொண்டிருந்தார் என்று சொன்னால் இந்த கிளாஸ் நடத்த மாட்டார். எதுக்கு? இது எதுக்கு நடத்தணும்? இது எதுக்கு உங்களுக்கு, ஒரு மக்களுக்கு இதை எதுக்கு சொல்லணும்? இதை எதுக்கு சேவையாக செய்யணும்? எதுக்காக ஈகை செய்யணும்? தேவையே இல்லை அப்படின்னு ஆயிரும். அப்ப நம்ம என்ன பண்றோம்? இன்னும் நம்ம முழுமையாக அந்த அறத்தின்படி வாழவில்லை. நாம அந்த கர்ம வினையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப நமக்கு என்ன ஆகுது? வரும் காலம் எப்படி இருக்குமோ என்ற ஒரு பயம் இருக்கிறது அல்லவா? வரும் காலம் என்று சொன்னால் நம்மளுடைய காலத்தை சொல்ல, எனக்கு வயசு 65 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. வரும் காலம் என்று நான் எதை சொல்லுகிறேன் என்று சொன்னால் நமது சந்ததியினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும். அப்ப அதுக்காக தான் நம்ம இதெல்லாம் பார்க்கிறோம். ஒரு மனிதனுடைய ஜாதகத்தை நாம் பார்ப்பது அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பது ஒரு பகுதி. அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், சாகிற வரைக்கும் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்கிற ஒரு பகுதி. இப்போ அதுக்கு மேல அவனுடைய சந்ததியினுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்ப இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த ஜோதிடம் என்பது சந்ததி வாழ்க்கை வரைக்கும் வழிகாட்டக்கூடியதாக இருக்கிறது. இது அந்த இருளிலிருந்து நீங்கக்கூடிய வழியை காட்டுகிறது. ஒளின்னு சொல்றோமே, அந்த ஒளி நமக்கு மட்டுமல்ல. ஒருவருக்கு ஜாதகம் எழுதி பலன் சொல்லுவது, அந்த பலனை படி வாழ்வது என்பது அவருடைய வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, அவருடைய பேரம்பேற்றி காலத்துக்குரிய வாழ்க்கைக்கும் இங்கு என்ன வழிகாட்டக்கூடியதாக இருக்கும். இவர் செய்யக்கூடிய செயல் மாற்றம் அங்க வரைக்கும் அது மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப அந்த அதுக்காக தான் பார்க்கணும், இல்லாட்டி பார்க்க வேண்டியது இல்லை. அப்ப அந்த அடிப்படையில விலங்குகளுக்கெல்லாம் அந்த வித்தியாசம் இருக்காது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இன்னைக்கு புதுசா வந்திருக்கவங்களுக்கு இது தெரியாது. இங்க தமிழானந்த யோகத்துல ரெகுலரா இருக்கவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். புதிதாக இந்த ஜோதிடத்திற்காக வந்திருக்கிறவங்க கொஞ்சம் பேர் இருப்பீங்க. அவங்களுக்கு இது கொஞ்சம் எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிறதுக்காக ஒரு சிறிய உதாரணம் என்ன என்று சொன்னால், இப்போ ஏதாவது ஒரு பறவை எடுத்துக்கொள்வோம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு காக்காயை எடுத்துக்கொள்வோம். இப்போ நம்ம வீட்டு காம்பவுண்ட்ல ஒரு 10 காக்கா வந்து நிக்குது. இப்போ அந்த 10 காக்காய்க்கும் நீங்க என்ன பண்ணுங்க, நம்பர் கொடுத்துருங்க. 1ஆம் நம்பர், 2ஆம் நம்பர், 3ஆம் நம்பர்னு 10 நம்பர் கொடுத்துருங்க. பேர் வைக்கிறது போல நம்பர் கொடுத்துறோம்னு வச்சுக்கோங்க. அடுத்த நாள் அதே 10 காக்காய் வந்து அதே காம்பவுண்ட்ல உட்காருது. ஆனால் மாறி மாறி உட்காருது. இப்போ நீங்க இது 5ஆம் நம்பர் காக்காய், இது 2ஆம் நம்பர் காக்காய், இது 10ஆம் நம்பர் காக்காய் என்று உங்களால் அதை கண்டுபிடித்து விட முடியுமா என்று சற்று சிந்தித்து பாருங்கள். முடியாது. ஏன்னு சொன்னோம்னா, அந்த 10 காக்காயும் மூஞ்சியும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அந்த உடலும் ஒரே மாதிரி இருக்கு. அந்த காக்காயினுடைய முகம் 10 காக்காயும் ஒரே மாதிரி முகமா இருக்குது. எதை வச்சு இப்ப இதை ஐடென்டிஃபை பண்ணி கண்டுபிடிக்கிறது? இது எல்லாத்துக்கும் பொருந்தும்.
கருப்பா இருக்கக்கூடிய ஆடு, அந்த கருப்பு ஆடு 10 ஆடை நிறுத்தி வச்சிருங்க, அதுக்கு நம்ம பேர் வச்சிருங்க. அதை நான் டக்குன்னு இதை பார்த்தோன்னே இந்த பேரை சொல்லி அழைக்க முடியுமான்னா முடியாது. ஏன்னா 10 ஆடுனுடைய மூஞ்சியும் ஒரே மாதிரி இருக்கு. விலங்கினங்களுடைய முகங்கள், ஒரு இனத்தினுடைய முகம் அந்த இனம் முழுவதற்கும் பார்த்தோம்னா அந்த முகத்தில் பெரிய வேறுபாடுகளை நாம் பார்க்க முடியவில்லை. ஒரே மாதிரியாகத்தான் இருப்பதை பார்க்கிறோம். ஆனால் மனிதனுடைய முகம் பாருங்க, மனிதனை எப்படி நம்ம அடையாளம் காண்றோம்? ஒருத்தரை உடம்பை பார்த்து இவர் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறீங்களா? இல்ல, முகத்தை பார்த்தோம்னா கண்டுபிடிச்சிடலாம். இதில் எவ்வளவு பெரிய ஒரு விந்தை பாருங்க. கிட்டத்தட்ட 850 கோடிக்கு மேல இருக்கா மனுஷன் இன்னைக்கு. 850 கோடியை தாண்டி விட்டது. 850 கோடி இருக்கிறோம். இப்ப 850 கோடி முகத்துல டிசைன் இருக்கா? எத்தனை டிசைன்? ஒரு மூக்கு, 2 கண்ணு, 2 காது, 1 கன்னம், 1 நெத்தி, இவ்வளவுதானே. இதுல இவ்வளவு டிசைன் எப்படி இவ்வளவு வித்தியாசம், எவ்வளவு மைன்யூட் டிஃபரன்ஸ். இப்ப 850 கோடி இருக்கிறதுலே இவ்வளவு வித்தியாசம் இருக்குதே, இன்னும் எத்தனை 850 கோடி ஏற்கனவே இறந்துட்டாங்க. அவங்க முகம் வேற மாதிரி இருந்துச்சு. இன்னும் பிறக்க போற குழந்தை இன்னும் வேற மாதிரி, இன்னும் புது புது டிசைன் வந்துகிட்டே இருக்கு. ஏன் மனிதனுடைய முகத்தில் மட்டும் இவ்வளவு வேறுபாடு? அப்ப இங்கே இந்த இனத்தில் மட்டும்தான் இவ்வளவு வேறுபாடு இருக்குது. ஒரு 5 அறிவு ஜீவன் சொல்லிட்டோம்னா 5 அறிவு ஜீவன்ல பல 1000 வகையான 5 அறிவு ஜீவன் இருக்குது. காக்காயும் 5 அறிவு தான், கொக்கு 5 அறிவு தான், குருவி 5 அறிவு தான். அப்ப அந்த 5 அறிவு ஜீவன்ல ஆயிரக்கணக்கான வகை இருக்கிறது. ஆனால் ஒரு வகையை எடுத்துக்கொண்டால் அதனுடைய முகம் முழுதும் ஒரே மாதிரி, அதுல ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இல்லாம இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஆனால் மனிதனில் அப்படி இல்லை. அப்ப இங்கு வேறுபாடு இருக்கிறது. அதனாலதான் ஒவ்வொரு மனிதனுக்கு என்ன பண்றோம், ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனியா ஜாதகம் எழுதி அதை என்ன பண்றோம், அதை பார்க்கிறோம். ஏன் இந்த முகத்தில் இருக்கக்கூடியதை நாம் கணித்து பார்க்கக்கூடிய ஒரு நிலை. என்ன முகத்தில் இருக்கிறத போய் என்னத்தை கணிக்கிறீங்க? முகத்தில் என்னங்க இருக்குது? இதுதான் அந்த காலத்துல ஒரு பழமொழி சொல்றாங்க, அகத்தில் இருப்பது முகத்தில் தெரியும் என்று சொல்லிவிட்டார்கள். அதானே? அதைத்தான் நம்ம இப்ப சொல்றோம். எது அகத்தில் என்று சொன்னால் கருமையத்தில். அந்த கருமையத்தில் இருக்கக்கூடிய அந்த கர்மவினை பதிவுகள் வித்தியாசமாக இருக்கிறது. அந்த வித்தியாசம் முகத்தில் தெரிகிறது. அதுதான் அகத்தில் இருப்பது முகத்தில் தெரிகிறது. அப்ப மனிதனுக்கு மட்டும்தான் இந்த ஜாதகம் எழுதி பலனை பார்க்கிறதுங்கிறது வரும். அப்ப இந்த கோள்களிலிருந்து வரக்கூடிய அந்த அலை மனிதனுடைய கருமையத்தில் மோதி வெளிப்படுத்துகிற அந்த வெளிப்பாடுதான் ஜாதக பலன். அப்ப இது முழுக்க அலை இயக்க தத்துவத்தின் அடிப்படையில் தான் வேலை செய்யும். சரி, இப்ப நான் பேசுறது எல்லாத்தையும் நீங்க அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே வர்றீங்க. சில விஷயங்கள் நீங்க குறிப்பு எடுத்துக்கிறது அப்படின்னு சொன்னோம்னா ஒரு நோட்டு, ஒரு பேனா வச்சுக்கோங்க. சில விஷயங்களை நீங்க மறந்தாம இருக்க எல்லாத்தையும் நீங்க குறிப்பெடுக்க வேண்டியதில்லை. நீங்கெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா போதும். நீங்க சில விஷயத்தை குறிப்பெடுத்துக்கணும். அதில் முக்கியமானது என்ன என்று சொன்னால் இந்த அலை இயக்க தத்துவம். இது என்ன அலை இயக்க தத்துவம்? இந்த அலை இயக்கத்தில் என்ன நடக்குது? அப்ப அதுல ஒரு 4 ஃபார்முலா இருக்கு. இது அடிப்படையாக இந்த ஜோதிடத்துக்கு அடிப்படை தத்துவம். இதை நீங்க எழுதிக்கங்க. இப்ப நான் சொல்லிடுறேன், அதை எழுதிக்கங்க. இப்போ அலை இயக்க தத்துவம் தலைப்பு போட்டுக்கலாம். இப்போ எந்த பொருளில் இருந்தும் முதல் பாயிண்ட், எந்த பொருளில் இருந்தும் ஒரு அலை வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் என்பது முதல் பாயிண்ட். இப்ப பொருள்னு சொன்னோம்னா அது ஒரு கல்லா இருந்தாலும் சரி, மண்ணா இருந்தாலும் சரி, தண்ணியா இருந்தாலும் எதுல இருந்துனாலும் ஒரு அலை வந்து ஒண்ணுதான் இருக்கும். இது அடிப்படை தத்துவம். அப்ப ஒரு கோள்னு சொன்னோம்னா அதுல இருந்து ஒரு அலை வருமா? வரும். ஒரு கோளுங்கிறத ஒரு பொருள் எடுத்துக்குவோம். அப்ப எந்த பொருளாக இருந்தாலும் அதிலிருந்து ஒரு அலை வெளிப்பட்டு கொண்டிருக்கும். பொருள்னு சொன்னா என்ன? மாஸ்னா என்ன? அதாவது அணுக்களின் கூட்டு, அதுதான் மாஸ் என்று சொல்கிறோம்.
அப்ப அணுக்களின் கூட்டாக இப்பொழுது பொருளாக நமக்கு தெரிகிறது. அந்த அந்த கூட்டு இருக்கிறது அல்லவா, அந்த அணுக்களின் கூட்டு, அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விகிதாச்சாரத்துல அந்த கூட்டு இருக்கும் இல்லையா, அந்த அதிலிருந்து ஒரு அலை வந்து கொண்டே இருக்கும். அந்த அலை எப்படி வருதுன்னா, ஒவ்வொரு அணுக்களில் இருந்தும் வெளிப்படக்கூடிய அலை ஒட்டுமொத்த அலையாக வெளியில வரும். இது ஒரு இதை இப்ப தெரிஞ்சுக்கங்க. இது வந்து காந்த தத்துவம் தெரியும் போது அது தெளிவா தெரியும். அந்த அளவுக்கு நம்ம இப்ப போக வேண்டாம். நமக்கு ஜோதிடத்துக்கு அவ்வளவு தேவையில்லை. அப்ப எந்த பொருளிலிருந்தும் ஒரு அலை வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட். அந்த அலை அந்த பொருளினுடைய தன்மையை தாங்கிக் கொண்டே வெளிப்படும். அந்த அலை அந்த பொருளினுடைய தன்மையை தாங்கிக் கொண்டே வெளிப்படும். தன்மைன்னு சொல்றோம் இந்த இடத்துல. எல்லா பொருளுக்குள்ளேயும் ஒரு தன்மை என்பது ஒன்று இருக்கும். தன்மை இல்லாமல் எதுவும் இருக்காது. என்னன்னு கேட்டோம்னா, இதைத்தான் மகரிஷி அவர்கள் விளக்கமாக சொல்வார்கள். அதாவது வடிவம், தன்மை, இயக்க ஒழுங்கு என்று அவர்கள் அழகாக இதை விளக்குவார்கள். ஆங்கிலத்திலே பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டி என்று சொல்வார்கள். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதற்கு ஒரு வடிவம் இருக்கும், அதுக்கு ஒரு தன்மை இருக்கும், அதனுடைய இயக்க ஒழுங்குன்னு ஒண்ணு இருக்கும். இது மூன்றும் சேர்ந்ததுதான் அந்த பொருளுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய அறிவு என்று சொல்வார்கள். அறிவு என்று சொல்வார்கள். அப்ப இப்போ நாம இப்ப ஜடப்பொருள்னு வச்சுக்குவோம். ஜடப்பொருள்னு வச்சுக்குவோம். ஒரு கல் இருக்கு, ஒரு கல் இருக்கு, இல்ல ஒரு இரும்பு துண்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்குவோம். அதுக்கு அறிவு இருக்கா என்று கேட்டால் இருக்கிறது. எப்படி இருக்கிறது என்று சொன்னால் வடிவம், குணம், இயக்க ஒழுங்குன்னு சொல்லுவார். வடிவம், தன்மை, இயக்க ஒழுங்குன்னு சொல்வார். அதுக்குள்ளாக அறிவு அப்படிதான் இருக்கிறது என்று சொல்வார். இது பெரிய காந்த தத்துவம். இப்ப அதுல இருக்கக்கூடிய அந்த தன்மையை தான் நம்ம இப்ப என்ன பண்றோம், எந்த ஒரு பொருளின் தன்மைன்னு ஒண்ணு இருக்கும், அந்த தன்மையை தாங்கிக் கொண்டுதான் அந்த அலை வெளிப்படும் என்று சொல்றோம். சரி, இப்ப தன்மை அப்படிங்கிறப்ப இந்த புதுசா இருக்கவங்களுக்கு என்ன தன்மைன்னு என்னென்னத்தை சொல்றாங்களே அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்கன்னா, ஒரு சிறிய ஒரு உதாரணம் பார்ப்போம். நம்ம கொஞ்சம் டீப்பா போறதுனால நம்ம கொஞ்சம் மெதுவா சில உதாரணங்களோடு போவோம். ஒன்றும் அவசரம் இல்லை. நம்ம வார வாரம் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இதை கொஞ்சம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டு போவோம். இப்ப தன்மை அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் பார்ப்போம். இப்போ நான் ஒரு டேபிள் மேல ஒரு மாம்பழத்தை வச்சிருக்கேன். இது என்னான்னு கேட்கிறேன். அப்ப என்ன சொல்லுவீங்க? இது மாம்பழம் என்று சொல்லுவீங்க. அதை பார்த்த உடனே நீங்க என்ன பண்றீங்க? இது மாம்பழம் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப என்ன பண்ணிட்டேன், அதே மாதிரியான சைஸ்ல இன்னொரு மாம்பழத்தை இப்ப வைக்கிறேன். இது என்ன என்று கேட்கிறேன். இதுவும் மாம்பழம் என்று சொல்றீங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், இந்த 2வது வச்ச அந்த மாம்பழம் இருக்கு இல்லையா, அதை எடுத்து கொடுத்து இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றேன். அதை அப்படியே ஒரு கடி கடிக்கிறீங்க. கடிச்சு பார்த்தா அது மெழுகினால் செய்யப்பட்ட மாம்பழம். பார்க்கறதுக்கு அதே மாம்பழம் மாதிரி இருக்கு. நீங்க முதல்ல இருக்கிறதையும் மாம்பழம் சொன்னீங்க, இதையும் மாம்பழம் சொன்னீங்க. எதை வச்சு மாம்பழம் சொன்னீங்க? அது அதனுடைய வடிவத்தை வைத்து நீங்க மாம்பழம் சொல்லிட்டீங்க. இப்ப கடிச்சீங்க. கடிச்ச உடனே பிசு பிசுன்னு அப்படி வாயில ஒட்டுது. உடனே நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னோம்னா, சி இது மாம்பழமே இல்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. இது என்னாச்சு? என்னங்க இப்ப டேபிள்ல வைக்கும்போது இது என்னன்னு கேட்டேன், இது மாம்பழம் சொன்னீங்க. இப்ப இது சி மாம்பழமே இல்லைன்னு சொல்றீங்க. நீ என்னன்னு சொல்ல வரீங்க? இது மாம்பழமா இல்லையா? இல்ல இது மாம்பழமே இல்லை. முதல்லயே மாம்பழம் சொன்னீங்க. அந்த வடிவத்தை பார்த்து மாம்பழம் என்று சொல்லிவிட்டோம். சரி, இப்ப எதை வச்சு நீங்க மாம்பழம் இல்லைன்னு சொல்றீங்க? அதனுடைய மாம்பழத்தின் சுவை இல்லையே, இங்கே வெறும் மெழுகு இல்ல. அப்ப அதனுடைய தன்மையை பார்த்து இது மாம்பழமே இல்லை என்று சொல்லிவிட்டீர்கள். இப்ப வடிவம் முக்கியமா, தன்மை முக்கியமா? தன்மை ரொம்ப முக்கியம். அப்ப இதுபோல நம்ம ஒரு உதாரணத்துக்கு நம்ம இதை பார்த்தோம். இதுபோல ஒவ்வொரு பொருளும் இந்த பிரபஞ்சத்துல என்ன ஒரு ஒரு சின்ன தூசி இருந்தாலும் சரி, ஒரு சின்ன ஓலையா இருந்தாலும் சரி, சின்ன குச்சியா இருந்தாலும் சரி, ஒவ்வொன்றுல இருந்தும் ஏதாவது அதுல இருந்து ஒரு அலை வந்து கொண்டேதான் இருக்கும். அது அதனுடைய தன்மையை தாங்கி கொண்டுதான் வரும். அப்ப இந்த பிரபஞ்சத்துல
எல்லாமே அலைமயமாகத்தான் இருக்கிறது. இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. எல்லாமே அலைமயம். இந்த பிரபஞ்சம் முழுவதுமே அலைமயம். நம்ம 2 பேர் நிக்கிறோம். நமக்கு 2 பேருக்கு இடையில எவ்வளவு அலை? அது பாட்டுக்கு அந்த அலை போய்க்கொண்டே இருக்கிறது. சரி. அப்ப 2வது பாயிண்ட் என்ன? அந்த பொருளின் தன்மையை தாங்கிக் கொண்டு அந்த அலை வெளிப்படும். சரி. 3வது பாயிண்ட். அந்த அலை எங்கு மோதுகிறதோ, 3வது பாயிண்ட் இது. அந்த அலை எங்கு மோதுகிறதோ, மோதுகிற இடத்தில் மோதுகிற இடத்தில் தான் தாங்கிக் கொண்டு வந்த தன்மையை வெளிப்படுத்தும். இது கொஞ்சம் பெரிய பாயிண்ட் எழுதிங்க. அந்த அலை எங்கு மோதுகிறதோ, மோதுகிற இடத்தில் தான் தாங்கிக் கொண்டு வந்த தன்மையை வெளிப்படுத்தும். மூணாவது பாயிண்ட் எழுதிட்டோமா? சரி. இப்ப இது எப்படி அப்படின்னா, இப்ப பாருங்க, இப்ப கோள்கள்ல இருந்து ஒவ்வொரு கோள்கள்ல இருந்தும் ஒரு அலை வெளிப்படும். இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்? இப்ப 7 கோளை வச்சுக்குவோம். நம்ம ராகு கேது இப்போதைக்கு விட்டுருவோம். இந்த 7 கோள்கள் என்னென்ன? சூரியன், புதன், சுக்கிரன், சந்திரன், செவ்வாய், குரு, சனி. இந்த 7 கோளை மட்டும் இப்ப எடுத்துக்குவோம். இப்போ ஒவ்வொரு கோள்ல இருந்தும் ஒரு அலை வந்து கொண்டு இருக்கும். இப்ப சூரியன்ல இருந்து வரக்கூடிய அலைக்கும், குருவிலிருந்து வரக்கூடிய அலைக்கும், சனியிலிருந்து வரக்கூடிய அலையும் ஒரே மாதிரி இருக்குமா? இருக்காது. அது எதை பொறுத்து இருக்கிறது? அந்த கோள்களில் இருக்கக்கூடிய மாஸ், எவ்வளவு கோடி அணுக்கள் அதில் இருக்கு, அதை பொறுத்து அதிலிருந்து வெளிப்படக்கூடிய அலையின் தன்மை மாறுபடும். அப்ப சந்திரனிலிருந்து வேற அலை வருது, செவ்வாயிலிருந்து வேற அலை வருது. தன்மை ஒவ்வொன்றிலிருந்து வரக்கூடிய அந்த அலையின் தன்மை மாறுபடும். மாறுபடும். இதைத்தான் நம்ம சில கோள்களை பார்த்து பயப்படுறோம். என்னது? அதனுடைய தன்மை. சரி. அப்ப அதுபோல இந்த தன்மை எங்கு மோதுகிறதோ, மோதுகிற இடத்தில் தான் தாங்கிக் கொண்டு வந்த தன்மையை வெளிப்படுத்தும். இப்போ இந்த கோள்கள்ல இருந்து வரக்கூடிய அலை எங்க வந்து மோதுது மனிதனிடம்? இந்த ஜோதிடத்தை பொறுத்தளவுல எங்க வந்து மோதுறத நம்ம ஜோதிடத்துக்குள்ள எடுக்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனுடைய கர்மயத்தில் தான் வந்து மோதுகிறது. நாம இப்ப கர்மயம்னு சொல்லிட்டோம். ஆனால் ஜோதிட சாஸ்திரத்துல என்ன சொல்லி இருக்காங்க அப்படின்னு சொன்னா, அது மூளையில் வந்து மோதுகிறது என்று ஜோதிடத்துல சொல்றாங்க. ஜோதிட ஞானத்துல எழுதி வச்சவங்க எல்லாம் மூளையில் மோதுகிறது என்று சொல்றாங்க. நாம இன்னும் என்ன பண்றோம்? நம்ம அதை இன்னும் தெளிவாக கர்மயத்தில் போய் மோதுகிறது என்று நாம சொல்றோம். இப்ப கர்மயத்தில் மோதினாலும், இப்ப கர்மயத்துக்கும் மூளைக்கு என்ன? இப்ப இன்னைக்கு விஞ்ஞானிகள், மருத்துவர்கள் கூட என்ன சொல்றாங்கன்னா, நமது எண்ணங்கள் எல்லாம் எங்கிருந்து வருகிறது என்று மூளையிலிருந்து வருதுன்னு சொல்றாங்க. நம்ம ஏதோ ஒரு மயில் ஆடுறத பார்க்கிறோம். நேத்து பார்த்த மயில் நேத்து அப்படி ஆடிச்சே இப்படின்னு இன்னைக்கும் பார்த்தாலும் அப்படியே தெரியுது. அது எங்க இருந்து அந்த எண்ணம் வருகிறதுன்னா மூளையிலிருந்து வருகிறது என்று சொல்லுகிறார். இப்போ ஒரு மாணவன் படிக்கிறான், பரீட்சையில எழுதுறான், படிச்சதெல்லாம் எங்க போய் ரெக்கார்ட் ஆயிரும்? ஞாபகம் வச்சுக்கிறான். அதை போய் பரீட்சையில் எழுதுறான். அந்த ஞாபகம் வைக்கிறது அது எங்க தங்கி இருக்குன்னா மூளையில தான் இருக்குது அப்படின்னு இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்லுகிறது. அதை வச்சுதான் இன்னைக்கு இந்த ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்றாங்க? மூளையில் தான் வந்து மோதுகிறதுன்னு சொல்றாங்க. ஆனால் நமது காந்த தத்துவம் தெளிவாக தெரியும் போது மூளை அல்ல. நாம இப்ப நம்மளுடைய எண்ணங்கள் தோன்றுவது மூளையில் அல்ல. நாம பார்த்ததெல்லாம் பதிவாகிறது மூளையில் அல்ல. அது கர்மயத்தில் பதிவாகிறது. மூளையின் வழியாக கர்மயத்தில் பதிவாகிறது. இது மகரிஷி தெளிவா வந்து காந்த தத்துவத்துல விளக்கிட்டாங்க. அதனால நம்ம கர்மயம்னு நம்ம சொல்றோம். அப்ப மூளை சம்பந்தப்படுது. மூளையின் வழியாக அது கர்மயத்தில் பதிவாகிறது. இது நீங்க புரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணலாம்னா, இப்போ ஒரு கம்ப்யூட்டர்ல மானிட்டர் இருக்கு. மானிட்டர்ல இப்ப நம்ம என்ன பண்றோம்? ஒரு எழுத்து டைப் பண்றோம். மானிட்டர்ல தெரியுதா? ஆமா தெரியுது. அதை சேவ் பண்றோம். அது மானிட்டர்ல சேவ் ஆகுதா? சிப்ல சேவ் ஆகுதா? சிப்ல தான் சேவ் ஆகுது. இல்லையே.
இந்த மானிட்டர்ல தெரியுது, மானிட்டர்ல தெரியுது, மானிட்டர் வழியாக சிப்ல போய் சேவ் ஆகுது. சரி, இப்ப மானிட்டர் ஆஃப் பண்ணிட்டோம், கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணிட்டோம். நேத்து டைப் பண்ணது இப்ப பார்க்கணும். மானிட்டர் ஓபன் பண்ணியாச்சு. ஓபன் பண்ண உடனே தெரியுதா? இல்ல. மானிட்டர்ல எப்ப தெரியும்? அத சர்ச்ல போய் அந்த சிப்ல இருந்து மானிட்டருக்கு வந்தாதான் தெரியும். இல்லாட்டி தெரியாது. இப்ப இந்த மானிட்டர் இருக்கு இல்லையா, அதுதான் மூளை என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த சிப் இருக்கு இல்லையா, அதைத்தான் கருமையம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப ஒவ்வொரு மனிதனிடமும் எல்லா அலைகளும் நம்ம பார்க்கறது, கேட்கறது, பேசுறது எதுவாக இருந்தாலும் மூளையின் வழியாக போய் கருமையத்தில் பதிவாகிவிடும். அந்த கருமையத்திலிருந்து எழுச்சி பெற்று மூளையின் வழியாக வெளிப்படும் போதுதான் அது என்ன ஆகிறது? எண்ணமாக, சொல்லாக, செயலாக மாறுகிறது. அப்ப மூளை என்பது ஒரு நடுநிலையில் இருக்கக்கூடியது. ஆனா கருமையம் என்பது இன்னும் விஞ்ஞானத்தால் நிரூபிக்கப்படாததுனால இன்னைக்கு மருத்துவ உலகம் என்ன சொல்லுதுன்னா, எல்லாத்தையும் மூளையை வச்சுதான் பார்க்குது. மூளையை வச்சு பார்க்குது. மூளை செயலிழந்து விட்டது என்று சொன்னால் அவ்வளவுதான். அதுக்கு மேல அவருக்கு அவர் உயிரோடு இருக்கிறதும் இல்லாததும் ஒண்ணுதான் அப்படின்னு இந்த விஞ்ஞான மருத்துவம் முடிவு செய்து விடுகிறது. இல்லை, அப்படி அல்ல. மூளை செயலில் இருந்துச்சுன்னா அவங்களை என்ன பண்ணிடுறாங்க, இவங்களே என்ன பண்ணிடுறாங்க, அதை பார்த்தெல்லாம் வித்து அவர் கொண்டுறாங்க. அவ்வளவுதான், அவர் செத்ததுக்கு சமம் என்று சொல்லுகிறார்கள். ஏன் என்று சொல்ல, இன்னும் கர்மயம் என்பது அவர்கள் இன்னும் கண்டுபிடிக்கல. மூளையின் செயல்பாடும் அது என்ன எடுத்து காட்டுறதுல அங்க பிரச்சனை. மானிட்டர்ல பிரச்சனை, மானிட்டர்ல பிரச்சனை. மானிட்டரை சரி பண்ணிட்டீங்கன்னா அங்க இருக்கிறதெல்லாம் வரத்தான் செய்யும். அங்க சிப்பிலேயே அழிஞ்சு போச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனால் சிப்பில் இருக்குது, மானிட்டர்ல தான் பிரச்சனை. அது மாதிரிதான் இந்த மூளையில் இருக்கக்கூடிய பிரச்சனை. சரி, ஆனால் இந்த ஜோதிடத்துல இந்த கோள்களினுடைய அலைகள் மூளையில அது தொடர்பு கொள்கிறது, வந்து மோதுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அங்கதான் வெளிப்படுத்துது, தனது தன்மையை வெளிப்படுத்துதுன்னு சொல்றாங்க. நாம இன்னும் துல்லியமாக நாம என்ன செய்யணும்னா, இது கருமையத்தில் போய் மோதி, அந்த அலை மோதி அங்குதான் தனது தன்மையை வெளிப்படுத்துகிறது. அப்ப மூணாவது பாயிண்ட் வந்துட்டோமா? மூணாவது பாயிண்ட் வந்துட்டோம். சரி, இப்போ நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, மோதப்படுகிற பொருளின் தன்மைக்கு தகுந்தாற்போல், மோதப்படுகிற பொருளின் தன்மைக்கு தகுந்தாற்போல் தான் இந்த கோளில் இருந்து வரக்கூடிய தன்மை வெளிப்படும். இந்த கோளிலிருந்து வரக்கூடிய தன்மை மோதிர இடத்துல வெளிப்படும் சொல்றோம் இல்லையா? மோதிர இடத்துல எல்லாத்துலயும் ஒரே மாதிரி வெளிப்படாது. அங்க மோதப்படுகிற பொருளின் தன்மைக்கு தகுந்தாற்போல் தான் இந்த தன்மை வெளிப்படும். இந்த நாலாவது பாயிண்ட் தான் இந்த ஜோதிடத்துல ரொம்ப 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 முக்கியம். ஆனால் இந்த 4 பாயிண்ட் வந்து ஜோதிட சாஸ்திர நூல்களில் இல்லை. இது வேதாத்திரிய பாட புத்தகங்களிலும் இது இருக்காது. இது மகரிஷியினுடைய காந்த தத்துவம், அலை இயக்க தத்துவம் தெளிவாக உணர்ந்த பிறகு அதை செயல் விளைவு தத்துவத்தோடும் கர்மவினை தத்துவத்தோடும் இணைத்து சிந்தித்தால் இந்த 4 பாயிண்ட்டும் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இது நாளையும் எல்லாத்தையும் ஒரு இணைத்து சொல்லப்பட்ட, எடுக்கப்பட்ட ஒரு சூத்திரம் என்று வைத்துக் கொள்வோம். இப்ப 4வது பாயிண்ட் என்ன? மோதப்படுகிற பொருளின் தன்மைக்கு தகுந்தாற்போல்தான் அந்த கோளிலிருந்து வரக்கூடிய அலை தன்மை வெளிப்படும். சரி, இப்போ இந்த ஒவ்வொரு ஜாதகமும் வித்தியாசமா இருக்கிறதுக்கான காரணத்தை இப்ப நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. இப்ப உங்களுக்கு அந்த ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். எப்படி? இப்ப சனியிலிருந்து ஒரு கோள் அலை வருகிறது, சனியினுடைய தன்மையை தாங்கி கொண்டு வருகிறது, அது மோதுகிற இடத்தில் தன்மையை வெளிப்படுத்துகிறது. 3 பாயிண்ட் வந்துட்டான். 4வது பாயிண்ட் என்ன? மோதப்படுகிற பொருளின் தன்மைக்கு தகுந்தாற் போல் வெளிப்படும். அப்ப என்ன ஆயிருது? அப்ப இவர்கிட்ட மோதும் போது அங்க இருக்கக்கூடிய தன்மைக்கு தகுந்தாற் போல வெளிப்படுது, அவர்கிட்ட வரும்போது இன்னொரு மாதிரி வெளிப்படுகிறது. அப்ப இவருக்கு சனி இப்படி பண்ணுது, அவருக்கு சனி அப்படி பண்ணுது. 850 கோடி மனிதர்களுக்கும் அந்த சனி என்ன பண்ணுது? வித்தியாசமான பலனை கொடுக்கிறது. என்னப்பா அது? இந்த இப்ப நம்ம எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னா, இந்த சனி என்ற கிரகம் தான் நமக்கு இப்ப கெடுதலை பண்ணுது, நல்லதை கொடுக்குது அப்படின்னு. சனி என்ற கிரகமோ எந்த ஒரு கிரகமும் நமக்கு நன்மை செய்வதோ தீமை செய்வதோ எதுவுமே செய்வதில்லை. அது என்ன பண்ணுதுன்னா, அதனுடைய அலையை வெளிப்படுத்துகிறது. அந்த அலை வந்து மோதுகிறது. அதனுடைய தன்மை இங்கு இருக்கக்கூடிய தன்மைக்கு தகுந்தாற் போல்
அது வெளிப்படுகிறது. அப்ப அந்த வித்தியாசம் என்பது நமக்கு நல்லதா கெட்டதா, அந்த நல்லதுல கூடுதல் குறைவா அப்படிங்கிறது எல்லாமே அவரவர் கர்மயத்தில் வைத்திருக்கக்கூடிய அவரது கர்மவினையை பொறுத்துத்தான் இருக்கிறது. அப்ப அந்த ஒவ்வொரு மனிதனுடைய கர்மவினையும் வித்தியாசமா இருக்கிறது. அதனாலதான் முகம் வித்தியாசமா இருக்கு. அப்ப ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனியான ஜாதகம் இருக்கிறது. ஒரு மனிதனுடைய ஜாதகம் இன்னொரு மனிதனுடைய ஜாதகத்துக்கு பொருந்தாது. ஓரளவுக்கு நெருங்கி வரலாமே தவிர ரெண்டும் ஒரே மாதிரியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா என்ன சொல்றாங்க, உலகத்துல ஒரே மாதிரி 7 மனிதர்கள் இருக்கிறார்கள். மூஞ்சியை வச்சு சொல்றாங்க, ஒரே மாதிரி 7 மனிதர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இருக்கலாம் இருக்கலாம் ஓரளவுக்கு இந்த தன்மைகள் ரிசம்பிளன்ஸா இருக்கலாம். இருந்தாலும் வித்தியாசம் இருக்கும். சரி, அப்ப இந்த அலை இயக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த ஜோதிடம் என்பது வேலை செய்கிறது. எல்லாமே அலை இயக்கம்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதாங்க அடிப்படையா ஜோதிடத்துக்குரிய தத்துவம். சரி, இப்போ இந்த அலை மோதப்படுகிற இடத்துக்கு தகுந்தார் போல் அப்படின்னு அந்த 4வது பாயிண்ட் இருக்குல்ல, அதை புரிஞ்சுக்கணும். அப்படிங்கணும்னா இந்த அலை இயக்க தத்துவத்தை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு மகரிஷி சொன்ன ஒரு உதாரணத்தை இப்ப நீங்க தெரிஞ்சுக்கங்க. இது தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம தெளிவான ஜோதிடராக மாற முடியும். இப்ப பாருங்க, சூரியன் ஒரு எடுத்துக்குவோம். இப்ப சூரியன்ல இருந்து என்ன வருகிறது என்று மகரிஷி ஒரு தடவை கேட்கிறாங்க. எங்க கேட்கிறாங்க? லண்டன்ல ஒரு சயின்டிஸ்ட் மாநாடு. அந்த மாநாட்டில் இருக்கிறாங்க. அது எல்லாமே பிசிக்ஸ் சயின்டிஸ்ட், பிசிக்ஸ்ல இருக்கக்கூடிய டாக்டரேட் படித்தவங்களுடைய மாநாட்டில், அவங்களுடைய கூட்டத்தில் மகரிஷி அவங்கள்ட்ட கேட்குறாங்க, சூரியனிலிருந்து என்ன வருகிறது என்று கேட்கிறார்கள். அவங்க என்ன சொல்றாங்க, சூரியனிலிருந்து வெளிச்சம் வருகிறது, சூரியனிலிருந்து வெப்பம் வருகிறது என்று சொல்லிவிட்டார்கள். இப்போ நம்மளும் அப்படித்தானே சொல்லுவோம். இப்போ நம்ம எல்லாரும் 58 பேர்கிட்ட கேட்குறோம். இதில் கிட்டத்தட்ட ஒரு எப்படி ஒரு 30 பேராவது ஆமாம் அதிலிருந்து வெளிச்சம் வருகிறது வெப்பம் வருகிறதுன்னு சொல்லுவாங்க. மிச்ச பேரெல்லாம் நம்ம ஏற்கனவே அதை பற்றி பேசியிருக்கிறதுனால அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ புதிதாக இருப்பவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அங்கிருந்து வெளிச்சம் வருகிறது வெப்பம் வருகிறது என்றுதான் நாமும் சொல்லுவோம். என்னங்க தானே பார்க்குறோம் இல்லைங்க. ரைட். மகரிஷி என்ன சொல்லிட்டார் அந்த கூட்டத்தில்? சூரியனிலிருந்து வெளிச்சமும் வருவதில்லை வெப்பமும் வருவதில்லை என்று சொல்லிவிட்டார். என்னங்க இப்படி சொல்றீங்க? நாங்க தான் பார்க்குறோம், இந்த வெளிச்சத்தை பார்க்குறோம், வருது, அங்கிருந்து தானே வருது. சூரியன் வந்துருச்சுன்னு சொன்னா வெளியில நின்னோம்னா முதுகெல்லாம் எரியுது. எவ்வளவு வெயில், எவ்வளவு சூடு. நம்ம டெம்பரேச்சர் நம்ம பார்க்குறோம் இல்லையா, 38 டிகிரி இருக்கு சொல்றோம். ஆனால் மகரிஷி என்ன இல்லை, அங்கிருந்து வெப்பமோ வெளிச்சமோ வருவதில்லை என்று சொல்லிவிட்டார். அப்ப எப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். அப்ப அங்கிருந்து என்னதான் வருதுன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லும்போது மகரிஷி சொல்றாரு, சூரியனிலிருந்து அலைதான் வருகிறது, அங்க வெளிச்சமோ வெப்பமோ வருவதில்லை அப்படின்னு சொல்றாரு. வெறும் அலைதான் வருகிறது என்று சொல்றார். அந்த அலை அதனுடைய தன்மையை தாங்கி கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம இந்த 4 பாயிண்ட் பார்த்தோமா? இந்த ஜோதிடத்துக்கு அடிப்படையான தத்துவம் இந்த தத்துவம் தெரியாம நம்ம ஜோதிடத்தை விளங்கிக்க முடியாது. அப்ப இதுல இப்ப என்ன பார்த்தோம், நம்ம அந்த அலை அதனுடைய தன்மையை தாங்கி கொண்டு வரும் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா? அத என்ன சொல்றாரு, அது வெறும் அலைதான் வருகிறது, அது வெளிச்சம் என்ற தன்மையை தாங்கி கொண்டு வருகிறது, வெப்பம் என்ற தன்மையை தாங்கி கொண்டு வருகிறது, அவ்வளவுதான். அங்கிருந்து நேரடியா வெளிச்சமாவே வரல அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஏற்றுக்க முடியல இந்த விஞ்ஞானிகள்னால. அப்ப என்ன சொல்றாரு, நீங்க இதை வேணா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்போம் என்று. இப்போ நைட்டு அமாவாசை, நைட் 12 மணி, இருட்டா இருக்கே, ஏன் இருட்டா இருக்குன்னு கேட்டார். அந்த சூரியன்ல இருந்து வரக்கூடிய அந்த வெளிச்சம் பூமியினுடைய மேல் பாதியில படுது. நம்ம பூமி சுத்துறதுனால நம்ம கீழ் பாதியில இருக்கோம். அப்ப அது நமக்கு அந்த வெளிச்சம் படலை, அதனால இருட்டா இருக்குன்னு சொன்னார் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. ஆமா, இப்ப மேல ஒரு லைட்டு, ஒரு பந்தை வச்சோம்னா அந்த பந்தனுடைய மேல் பாதியில அந்த லைட்டு படுது, கீழ் பாதி என்ன ஆகுது, இருட்டா இருக்கும். அப்ப அது கீழே என்ன ஆகும்னா அந்த அந்த பந்தனுடைய அந்த நிழல் இருக்குல்ல, மறைக்கிற நிழல் ஏன்னா ஒரு முக்கோணம் மாதிரி ஒரு நிழல் நமக்கு தெரியும். நீங்க ஒரு பந்தை வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். மகரிஷி சொல்றாரு, ஆமா, இப்ப நீங்க ராத்திரி அமாவாசை அன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு நீங்க பூமியில நிக்கிறீங்க, இருட்டு, பூமியின் மேல் பாதியில வெளிச்சம் படுதுங்கிறீங்க, கீழே படலைங்கிறீங்க, மறைக்குது இல்லையா? இந்த வெளிச்சம்
அந்த மறைக்கப்படக்கூடிய அந்த வெளிச்சம், இந்த பூமி உருண்டையா தானே இருக்கு. அப்ப என்ன ஆகணும், அது அந்த வெளிச்சம் படாத இடத்துல அது மறைக்கிறதுனால இந்த பூமியின் விட்டத்தின் அளவுக்கு ஒரு முக்கோணமாக ஒரு இருட்டு இருக்க வேண்டும். அந்த முக்கோணமான இருட்டை தாண்டி வெளிச்சம் இருக்கணும். இருக்கணுமா இல்லையா என்று கேட்கிறார். நம்ம ஒரு பந்த வச்சோம்னா அந்த முக்கோணமா நிழல் தெரியுது. அப்புறம் மற்ற இடத்துல எல்லாம் வெளிச்சம் இருக்குது. அப்ப இந்த இரவிலே அப்படி தெரிய வேண்டும். நீங்க இரவுல அப்படியே வானை நோக்கி பாருங்க. முக்கோணமா இருட்டு, அதை தாண்டி வெளிச்சம் இருக்குதான்னு கேட்டார். அப்ப அந்த விஞ்ஞானிகள் சொன்னாங்க, அதை நம்மால் பார்க்க முடியாது கண்களால். நம்ம கண்ணுடைய பார்வை 32 கிலோமீட்டருக்கு மேல தெரியாது. ஆனா இந்த பூமியினுடைய விட்டத்து அளவுக்கு அந்த முக்கோணமான அந்த இருட்டு அப்படிங்கும்போது அது எத்தனை கிலோமீட்டர் நம்மளால பார்க்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாரு, நீங்க பல 1000 மைல் விரித்து பார்க்கக்கூடிய டெலஸ்கோப்பு இப்ப உங்கள்ட்ட இருக்கு இல்லையா, அதுல இரவு போய் விரித்து 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 பாருங்கள். எந்த இடத்துலயாவது வெளிச்சம் தெரியுதான்னு பாருங்கன்னு சொன்னார். அமாவாசை அன்று இரவில் நடு ராத்திரியில் அந்த டெலஸ்கோப்பை வச்சு வானை நோக்கி விரிச்சு 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 பார்க்கறாங்க. எவ்வளவு தூரம் விரிச்சு அந்த டெலஸ்கோப்ல பார்த்தாலும் அங்கு வெளிச்சம் என்பதே தெரியவில்லை. வெறும் இருட்டுத்தான் இருந்திருக்கிறது. அங்க வெளிச்சமே காணோம்ன்றாங்க. அப்ப அங்கிருந்து வெளிச்சம் வருகிறது என்று சொன்னால் இந்த பூமியின் மேல பட்டது மறைக்கிற இடத்தை போக மற்ற இடத்துல எல்லாம் வெளிச்சம் இருக்கணும்ல. சூரியன்ல இருந்து வெளிச்சம் வர்றதா இருந்தா ஏன் எல்லா பக்கமும் வெறும் இருட்டா இருக்கு, எவ்வளவு விரிச்சாலும் இருட்டா இருக்குங்கிறீங்களே அப்படின்னு கேட்கும்போது அந்த விஞ்ஞானிகள் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆமா, இல்லை. அப்ப இங்க பூமியில மேல் பக்கம் மட்டும் எப்படி வெளிச்சம் வந்துச்சு அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப மகரிஷி ஆனந்தர் சொல்றாரு, அந்த அலை இந்த பூமியின் மேல் பாதி இருக்குல்ல, அங்க வந்து மோதுகிறது. மோதுகிற இடத்தில் தனது தன்மையை வெளிப்படுத்தியது. அப்ப இங்க நீங்க விரிச்சு பார்த்தீங்கல்ல, அங்க மோதுறதுக்கு இடமே இல்லை. அப்ப மோதாதப்ப வெறும் அலைதான் இருக்கும், அங்க வெளிச்சம் இருக்காது. மோதுனாதான் வெளிப்படும் அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப இந்த பூமியின் மேல் பக்கத்துல மோதுனதுனால வெளிப்பட்டது. இந்த நம்ம 4 பாயிண்ட் இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சாரா, நீங்க பௌர்ணமி அன்னைக்கு ராத்திரியில அந்த நிலால இருந்து வெளிச்சம் வருதே சார் அப்படின்னா அது என்ன? சந்திரன். அந்த சூரியனுடைய அலை சந்திரனில மோதுது பாத்தீங்களா? மோதி அதுல இருந்து வெளிப்பட்ட அந்த வெளிச்சம் இருக்குல்ல, அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். நமக்கு என்ன இல்ல, நம்ம நைட்ல நம்ம கீழே தான் இருக்கோம். நம்ம பூமியில கீழ்ப்பக்கம் தான் இருக்கோம், மோதல. ஆனால் சந்திரன் இருக்கே, அது ஒதுங்கி இருக்கு. அங்க மோதுறதுனால வருது. அந்த சந்திரனே எங்க வந்துருது? நேரா அந்த பூமிக்கு நேரா வந்துருச்சுன்னு வச்சுக்கங்க. அங்க என்ன இது அமாவாசை ஆகி போகுது. மோதல பாத்தீங்களா? இப்ப ஏன் அமாவாசை வருது? வளர்வரை தேய்பிரை ஏன் வருது? அது அப்படியே நகர்ந்துகிட்டே வருது பாருங்க. நகர்ந்துகிட்டே வரும்போது இந்த பூமிக்கு நேரா வந்துருச்சுன்னு சொன்னோம்னா என்ன ஆயிருது? அமாவாசையா போயிருது. ஏன்? அங்கேயும் மறைக்க, அங்கேயும் மோதுறதுக்கு வழி இல்லை. நேரா வரும்போது அது கொஞ்சம் விலகணுன்னே பிறை வருது. அப்ப வளர்பிறை தேய்பிறை ஏன் வருது? இந்த பூமியினுடைய அந்த மறைக்கும் போது அந்த அலை அங்கு படக்கூடிய இடம் இருக்கே, அந்த இடம் பிறை மாதிரி வளர்ந்து 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 வருது, அப்புறம் தேஞ்சுக்கிட்டே போகுது. அப்ப அங்கு மோதுகிற இடத்துல வெளிப்படுகிறது. அப்ப மோதுகிற இடத்தில் தான் வெளிப்படுகிறது என்பதை தெரிஞ்சுக்கிட்டோமா? ரைட்டு. சரி, இப்ப 4வது பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்கணுமே. மோதப்படுகிற பொருளின் தன்மைக்கு தகுந்த வரும். இப்போ சூரியன்ல இருந்து வெப்பம் வர்றதா இருந்துச்சுன்னா நீங்க இங்க இருந்து ஏரோப்ளான்ல வந்து என்ன பண்றீங்க, ஒரு 40,000 அடி உயரத்துக்கு போறீங்க, மேல போறீங்க. இப்ப சூரியனை நெருங்கித்தானே போறீங்க. நல்ல பகல்லே மத்தியானம் 12 மணி அப்படியே மேல போறோம். இப்ப அந்த பிளைட் அவ்வளவு உயரத்துல போகுது, அங்க வந்து சூடு அதிகமா தானே இருக்கணும். சூரியனை நோக்கி போக 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 அங்கிருந்து வெப்பம் வருவதாக இருந்தால் அங்க வெப்பம் கூடிக்கிட்டு தானே இருக்கணும். இப்ப நம்ம ஒரு நெருப்பு எரியுது, தூரத்தில் நிக்கிறோம், அதுக்கு பக்கத்துல போக 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 சூடு கூடுதா இல்லையா? ஆமா. அப்ப நம்ம இங்கிருந்து மேல சூரியனை நோக்கி போறோம். சூரியன் உச்சியில இருக்கு. ஏரோப்ளேன்ல போயிட்டோம். 50,000 அடி உயரத்துக்கு போயிட்டோம். அங்க போய் பார்த்தா சில்லுன்னு இருக்கு. ஐஸ் மாதிரி இருக்கு. அப்ப அங்கிருந்து வெப்பம் வருதுன்னு சொன்னோம்னா இடையில ஐஸ் மாதிரி ஆகி திருப்பி இங்க வந்து வெப்பம் ஆயிடுச்சா? இங்க பார்த்தா 38 டிகிரி இருக்கே. இடையில ஏன் சில்லுன்னு ஆச்சு? அங்க வெப்பம் வருதா இல்லையா? இல்லை. அங்கிருந்து அலைதான் வருகிறது. மோதப்படுகிற பொருள் இப்ப பூமியில மோதும் போதுதான் அது என்ன ஆகுது? வெப்பமா மாறுது. அதனுடைய தன்மை வெளிப்படுகிறது.
இப்போ இதுல பாருங்க, இந்த 4வது பாயிண்ட் இதுல நமக்கு தெளிவாயிரும். என்ன அப்படின்னோம்னா, இப்போ மதுரையில அது மோதுது. மதுரையில மோதி வெளிப்படும்போது 38 டிகிரி இருக்கு. வேலூர்ல மோதுது. அங்க 42 டிகிரி இருக்கு. என்னம்மா எல்லாமே தமிழ்நாடு தானப்பா. சிவகாசியில மோதுது. அங்க 40 டிகிரி இருக்கு. கொடைக்கானல்ல மோதுது. அங்க 19 டிகிரி இருக்கு. ஊட்டியில மோதுது. 11 டிகிரி தான் இருக்கு. இப்போ ஏன் இப்படி? அந்த வெப்பம் ஏன் வித்தியாசமா இருக்கு? மோதப்படுகிற பொருளின் தன்மைக்கு தகுந்தாற் போல் மாறுது. சிவகாசி மண்ணுக்கு இப்படிதான் இருக்கும். வேலூரினுடைய மண்ணுக்கு அப்படிதான் இருக்கும். பெங்களூரினுடைய மண்ணுக்கு வேற மாதிரி இருக்கும். கோயம்புத்தூர் மண்ணுக்கு வேற மாதிரி இருக்கு. அந்த மோதுகிற இடத்துக்கு தகுந்தார் அந்த தன்மைக்கு தகுந்தார் போல் அந்த வெப்பம் வெளிப்படுது. நீங்க இன்னொன்னு இதை புரிஞ்சுக்கிறதுக்கு பாருங்க. நல்ல மொட்டை வெயில், ஒரு தகரம், ஒரு மரப்பலகை, இது ரெண்டுலயுமே அது என்னது மோதுதுல. அந்த வெப்பம் சூரியனுடைய அலை மோதுதுல. அந்த தகரத்துல போய் செருப்பு இல்லாம நெல்லுங்க, என்ன ஆகுது? இந்த மரக்கட்டையில் நெல்லுங்க, என்ன ஆகுது? ஒன்னாகலே. இந்த மரக்கட்டையில் நிற்கும் போது சூடு தெரியல, கம்மியா தெரியுது. தகரத்தில் நின்னோம்னா என்ன ஆகுது? அவ்வளவு எப்படி? ஏன் அதுல மட்டும் ஏன் அவ்வளவு வெப்பம் வந்துச்சு? அது மோதப்படுகிற பொருளின் தன்மைக்கு தகுந்தார் போல் அந்த தன்மை வெளிப்படுகிறது. அப்ப இந்த 4 தத்துவம் புரிஞ்சிருச்சா? இந்த 4 தத்துவத்தையும் எழுதிட்டோம். இந்த தத்துவத்தை வச்சுட்டு நான் சில உதாரணங்கள் சொல்லிட்டேன். நீங்க இன்னும் பல உதாரணங்களை என்ன பண்ணலாம்? நீங்க வாழ்க்கையில பார்க்கலாம். பொருத்தி பாருங்க. இது போல ஒவ்வொரு மனிதன், ஒருத்தன் ஒருத்தன் இரும்பு மாதிரி இருக்கான், ஒருத்தன் பெரிய இரும்பு தகடு மாதிரி இருக்கான், ஒருத்தன் பெரிய இரும்பு மாதிரி இருக்கான், ஒருத்தன் மரப்பலகை மாதிரி இருக்கான், ஒருத்தன் தண்ணி மாதிரி இருக்கான். ஒவ்வொன்றும் வித்தியாசம் இருக்கு. ஒவ்வொரு மனிதனுடைய கர்மயத்தில் இருக்கக்கூடிய அந்த கர்ம வினை வித்தியாசமா இருக்கு. அதனால இந்த கோள்கள்ல இருந்து வரக்கூடிய அலை மோதும் போது அதனுடைய தன்மை ஒவ்வொரு மனிதனிடம் மோதும் போதும் ஒவ்வொரு மாதிரியான வெளிப்பாடை கொடுக்கிறது. அதனாலதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் மனிதன் வேறுபாடாக இருக்கிறான். ஒவ்வொரு மனிதனுடைய ஜாதகமும் வித்தியாசமாக இருக்கிறது. அதை கணிப்பதுதான் இந்த ஜோதிடம். இப்ப ஜோதிடம்ங்கிறது ஓரளவுக்கு நம்புற மாதிரி அளவுக்கு நம்ம இந்த தத்துவத்தை சொல்லியிருக்கோமா என்னன்னு எனக்கு தெரியல. இப்போ நம்ம இப்படி நம்ம தெளிவா நம்ம இந்த ஜோதிடத்தை புரிஞ்சுக்கணுங்கிறது தான் நம்ம இதை கிளாஸ் நடத்துறோம். அதனால என்ன சார் அடுத்து உடனே நீங்க அடுத்ததெல்லாம் நடத்திட வேண்டியதானே? இன்னும் அடுத்த ராசி அடுத்த வாரம் நம்ம என்ன பண்ண போறோம்? நட்சத்திரம், ராசி, அந்த ராசின்னா என்ன, அந்த ராசி அது எப்படி நட்சத்திரத்தை பிரிச்சோம், அந்த ராசியில என்னென்ன இருக்கு, என்னென்ன நட்சத்திரம் அங்கெல்லாம் வரப்போகுது, இது எல்லாத்தையும் நம்ம அடுத்த வாரத்துல இருந்து ஆரம்பிச்சிருவோம். இப்போ இந்த அலை இயக்க தத்துவத்தை தெளிவாக மீண்டும் 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 படித்து பாருங்கள். அதை உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் பொருத்தி பாருங்க. உங்களுக்கு நிறைய ஆன்சர் கிடைக்கும். கிடைச்ச பிறகு நம்ம அடுத்த வாரம் இதே ஜோதிட ஞானத்தை இன்னும் ஆழமாக நாம் இதே போல தொடருவோம் என்பதை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன்.